இந்த காணொலியோட நோக்கம் என்ன அப்படின்னா, கேஸ்ட்ரோஎசோஃபேஜியல் ரிஃப்ளெக்ஸ் டிசீஸ், ஜிஇஆர்டி, ரிஃப்ளெக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லை நெஞ்செரிச்சல் பிரச்சனை அப்படின்ட்டு பொதுவாக சொல்லுவாங்க. அது எதனால வருது, அதுக்கு நம்ம என்னெல்லாம் ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறது தான் இந்த காணொலியோட நோக்கம். இப்போ நம்ம சாப்பிட்ற உணவு உணவு குழாய் மூலமாக போய் இரைப்பையில் போய் சேரும். உணவு குழாய்ன்றது நம்ம நெஞ்சு பகுதியில் இருக்கும், இரைப்பைன்றது வயிறு பகுதியில் ஆரம்பமாகும். ஸோ இந்த உணவு குழாயிலிருந்து உணவு வயிறுக்குள்ள இரைப்பைக்குள்ள போகும். இரைப்பையில டைஜஷன் ப்ராசஸ் ஆசிட் மூலமா ஆரம்பிக்கும். இப்போ ஆசிட் இரைப்பையில தான் செக்ரீஷன் ஆகும், ஸ்டொமக்ல தான் செக்ரீஷன் ஆகும். இப்போ இந்த ஆசிட் நம்ம மேல உணவு குழாய்க்கு வருது அப்படின்னா அதுல இந்த நெஞ்செரிச்சல் ஏற்படும். அப்ப ஆசிட் நமக்கு டைஜஷனுக்கு தேவை, செரிமானத்துக்கு தேவை. அப்ப அது மேல விடாம தடுக்கிறதுக்கு கரெக்டா அந்த உணவு குழாயும் இரைப்பையும் சேர்ற இடத்துல ஒரு வால்வு மாதிரி இருக்கும். அது பேர் எல்இஎஸ் அப்படின்னு, லோயர் எசோஃபேஜியல் ஸ்பிங்க்டர்னு சொல்லுவோம். அந்த வால்வு எப்பயுமே ஒரு டோன், ஒரு லேசான ஒரு டைட்னஸோட இருக்கும். உணவு மேல இருந்து சாப்பிட்றத ஓபன் பண்ணி அலோவ் பண்ணும், ஆனா கீழே இருந்து மேல வரக்கூடாது. அதனாலதான் அதை வால்வு அப்படின்னு சொல்றோம். ஒரு டைரக்ஷன்ல அலோவ் பண்ணும். ஆனா எப்பப்ப ஒரு டைம்ல இப்போ நம்ம நல்லா உணவு சாப்பிட்டோம்னா ஒரு ஏப்பம் வருது. ஏப்பம் வர்றது இயற்கையான ஒரு ரிலாக்ஸேஷன். ஸோ அந்த மாதிரி அப்பப்போ ரிலாக்ஸேஷனும் அது ஆகி கொடுக்கும். ஸோ அது ஒரு ரெகுலேட்டட் மெக்கானிசம். எப்பெல்லாம் இந்த வால்வு லூஸ் ஆகுதோ அப்பெல்லாம் இந்த ஆசிட் உணவு குழாய்க்கு மேலே வரும். அப்போ வர்றப்ப நெஞ்செரிச்சல், அதுதான் மெயின் சிம்டம் ஆஃப் ரிஃப்ளெக்ஸ் டிசீஸ். இந்த ரிஃப்ளெக்ஸ் டிசீஸ்னாலே நெஞ்செரிச்சலாக இருக்குது, கழுத்துலேருந்து வயிறு வரைக்கும் அப்படியே எரிச்சலாக இருக்குது அப்படின்னா மெயினாக அந்த ப்ராப்ளமே அந்த வால்வில் தான் இருக்குன்னு அர்த்தம். அதுக்கப்புறம் பேஷண்ட்டுக்கு என்ன ப்ராப்ளம் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஒரு அசிடிக் ஃப்ளூயிடு, ஒரு புளிப்பான ஃப்ளூயிடு கழுத்தில் தேங்கிக்கிறோம். இது ஒரு சிம்டம். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த ரிஃப்ளெக்ஸ் வர்றது என்ன ஆகும்னா, மூச்சு குழாய் பகுதியில் கூட போய் காஃபு, ஆஸ்துமா வரைக்கும் கூட ஏற்படுத்தலாம். அது பேர் லெரிங்கோஃபெரிஞ்சியல் ரிஃப்ளெக்ஸ்னு பேர். ஸோ இது எல்லாமே இந்த ரிஃப்ளெக்ஸ் நோயை ஏற்படுத்தலாம். ஸோ எதனால இந்த வால்வ் ரிலாக்ஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஃபுல் ஸ்டொமக்கு முழு வயிறு சாப்பிட்றோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அப்போ ஒரு குடம் நிரம்பி வழிகிற மாதிரி இந்த வால்வு ஓப்பன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுக்கப்புறம் அந்த வால்வு டைட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தேன்ல, அது ரிலாக்ஸ் பண்ணக்கூடிய சில உணவுகள், சில சிச்சுவேஷன்ஸ் இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த ஸ்பைசி ஃபுட்டு, காரம் அதிகமாக சாப்பிட்றது, அதே மாதிரி ஆயில் அதிகமாக உள்ள உணவுகள்லாம் எடுத்தோம்னா இந்த உணவுகளே இந்த இதை ரிலாக்ஸ் பண்ணி விட்டுரும். அதுக்கப்புறம் ஒரு ஹார்மோனல் என்விரான்மெண்ட், அதாவது இப்போ உதாரணத்துக்கு லேடிஸ், பெண்கள் பார்த்தீங்கன்னா ப்ரெக்னன்சி டைமில் இயற்கையாகவே அவங்க உடம்புல நிறைய ஹார்மோன்ஸ் இருக்கும். அப்போ இந்த வால்வு ரிலாக்ஸ் ஆகும். அதனால தான் ப்ரெக்னன்சி டைமில் இந்த சிம்டம் அவங்களுக்கு அதிகமாக இருக்கும். அதுக்கப்புறம் ஸ்மோக்கிங், ட்ரிங்கிங், இந்த ரெண்டுமே இந்த வால்வை ரிலாக்ஸ் பண்ணும். அப்படி ரிலாக்ஸ் பண்ணி இந்த ஆசிடை மேலே கொண்டு விட்டுரும். அதுக்கப்புறம் இப்போ நைட்டு சாப்பாடு ஃபுல் ஸ்டொமக் சாப்பிட்றாங்க, சாப்பிட்டுட்டு உடனே போய் பெட்டுக்கு போயிடுறாங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போ ஈஸியாக அது மேலே வர்றதுக்கு வாய்ப்பு அதிகம். அப்போ நைட்டு பெட்டுக்கு போயிடுவாங்க, ஒரு 1 hour 2 hour டக்குன்னு உணவு மேலே டக்குன்னு அந்த நெஞ்செரிச்சல் ஏற்பட்டு அவங்க எந்திரிக்கிறதுக்கே வாய்ப்பு அதிகம். ஸோ ஏர்லியராக பெட்டுக்கு போயிடுறது. ஸோ இந்த மாதிரி ரீசன்ஸ். அதுக்கப்புறம் சம்டைம்ஸ் எடுக்கிற மாத்திரைகள், நம்ம வேற ஏதாச்சும் ஒரு நோய்க்கு மாத்திரை எடுத்துட்டு இருப்பாங்க, அதுக்கான சைடு எஃபெக்டாக கூட இது வரலாம். ஸோ இதெல்லாம் தான் இந்த கேஸ்ட்ரோஎசோஃபேஜியல் ரிஃப்ளெக்ஸ் டிசீஸ் வர்றதுக்கான காரணம். இதை தடுக்கிறது, நான் சொன்னதெல்லாம் அவாய்ட் பண்ணுறது. மெயினாக என்ன அப்படின்னா, ஏர்லி டின்னர், அதாவது நைட் உணவை சீக்கிரமே முடிச்சிருது. நான் இன்னொரு காணொலியில் இந்த டைம் ரெஸ்ட்ரிக்டட் ஃபீடிங், இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங்கை பற்றி பேசியிருக்கேன். அந்த எல்லாமே அங்கே என்னெல்லாம் ஃபாலோ பண்ணமோ அது இங்கேயும் பொருந்தும். ஸோ ஏர்லி டின்னர் சாப்பிட்றது ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறம் சாப்பிட்டதுக்கப்புறம் ஒரு 2 hours படுக்கிறதுக்கே போகாமல் ஒரு நடக்கிறது, உட்காந்துட்டு இருக்கிறது, இல்லை வேற ஏதாச்சும் ஒர்க்கு பண்ணிட்டு அதுக்கப்புறம் பெட்டுக்கு போகிறது நல்லது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அந்த சாப்பிட்ற உணவு முழு வயிறுக்கு சாப்பிடாம பாதி வயிறுக்கு சாப்பிட்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த சிம்டம் அடிக்கடி வர்றவங்க 2 பில்லோ வச்சு அந்த பெட் பகுதியை கொஞ்சம் உயர்வாக வச்சுக்கிறது நல்லது. ஸ்மோக்கிங், ட்ரிங்கிங், ஸ்பைசி ஃபுட், இந்த 3ஐயுமே அவாய்ட் பண்ணுறது ரொம்ப 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 முக்கியம். அந்த ஸ்பைசி ஃபுட்டில் எஸ்பெஷலி நான்வெஜ் ஃபுட்டெல்லாம் அதிகமாக சாப்பிட்டீங்க அப்படின்னா இந்த ஸ்பிங்டர், இந்த வால் ரிலாக்ஸ் ஆகிடும். அப்போ மேலே ஈஸியாக வந்துடும். ஸோ இதெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ண இந்த சிம்டமை குறைக்கலாம். நல்ல தண்ணி குடிக்கிறது, அதுவும் ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்புறம் நல்ல உணவுகள் என்ன அப்படின்னா, காரம் இல்லாத உணவுகள், இந்த பட்டர் மில்க்கு, ஒரு ஃப்ரெஷ் ஃப்ரூட் ஜூஸு, இதெல்லாமே நமக்கு நல்லது. அதில் நிறைய பேர் என்ன கேட்பாங்க,
டீ காஃபி குடிக்கிறதுனால என்ன டாக்டர் இது வருமா அப்படின்னு கேட்பாங்க. காஃபி குடிக்கிறதுனால கண்டிப்பாக வரும். டீ ஓரளவுக்கு ப்ரொடெக்ஷன் கொடுக்கும். ஒரு ஹெர்பல் டீலாம் குடிச்சிங்கன்னா ஓரளவுக்கு அது நல்லது தான். பட் பொதுவாகவே அதிகமாக எதையுமே அதிகமாக இருக்கிறத அவாய்ட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இதுதான் வந்து கேஸ்ட்ரோஎசோஃபேஜியல் ரிஃப்ளெக்ஸ் டிசீஸ். இப்போ இதை நாங்கள் எப்படி டயக்னோஸ் பண்ணுவோம்னா, ஒரு எண்டோஸ்கோபி போட்டு அந்த புண்ணு இருக்கா எல்லாமே நாங்கள் பார்ப்போம். அதே மாதிரி இனிஷியலாக மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் ட்ரை பண்ணுவோம். உடல் பருமன் ஒபிசிட்டியாக இருந்தால் அதை வந்து குறைக்கணும் அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா வயிறு ஒபிஸாக இருக்கிறப்ப என்ன ஆகும் அப்படின்னா, வயிறுக்குள்ளே இருக்க ஃபேட்டு உள்ளே இருக்க ப்ரெஷரை அதிகப்படுத்தும். அப்படின்றப்ப இந்த ஆசிட் வந்து மேலே உணவு குழாயை நோக்கி வந்து இந்த நெஞ்செரிச்சல் ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்பு அதிகம். இதையெல்லாம் மீறியும் பேஷண்ட்டுக்கு சிம்டம் இருக்கு அப்படின்னா, லேப்ரோஸ்கோப் மூலமா அந்த வால்வை டைட்டன் பண்ணக்கூடிய ஆப்ரேஷன் ஃபண்டோப்ளைகேஷன் சொல்லுவாங்க. அது வந்து செலக்டட் பேஷண்ட்ஸுக்கு பண்ணா நல்ல எஃபெக்ட் இருக்கும். பட் அது வந்து என்னன்னா, ஒரு கேஸ்ட்ரோஎன்ட்ராலஜிஸ்ட் பார்த்து ஃபுல்லாக எவாலுவேட் பண்ணி, நாங்கள் பார்த்து ஃபுல்லாக எவாலுவேட் பண்ணி, அதுக்கப்புறம் தேவையான சுச்சுவேஷனில் தான் அந்த ஆப்ரேஷனை நாங்கள் பண்ணுவோம். இது எல்லாமே நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். கேஸ்ட்ரோஎசோஃபேஜியல் ரிஃப்ளெக்ஸ் டிசீஸ் பற்றி கூகுளில் சர்ச் பண்ணி நீங்கள் தெரிஞ்சுக்கங்க. தேங்க்யூ வெரி மச்.